Exercise 5.3 second sum. Find the median of the given data. So median கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க 35, 25, 34, 36, 45, 18, 28. ஸோ இப்போ மீடியன் கேட்கும்போது ஃபஸ்ட்டு எவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ 7ன்னு எழுதணும். சரியா? இன்னொன்று ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்கிறத அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. சின்னதுலேருந்து பெருசு. ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் இது 18, நெக்ஸ்ட் நம்பர் 25, நெக்ஸ்ட் நம்பர் 28, நெக்ஸ்ட்டு 34, நெக்ஸ்ட்டு 35, நெக்ஸ்ட்டு 36, நெக்ஸ்ட்டு 45, 1, 2, 3, 4, 5, 6, 7 எல்லாமே எழுதிட்டோம். கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுதிட்டு எவ்வளோ வேல்யூ இருக்குது? 7 இருக்குது. 7ங்கிறது ஈவனா ஆடா? ஆட் நம்பர். சின்ஸ் n ஈக்குவல் டு 7 இஸ் ஆட். மீடியன் பொறுத்தளவுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. இப்போ இது ஆட் அப்படிங்கட்டி மீடியனோட ஃபார்முலா என்னென்னா n + 1 டூத் அப்சர்வேஷன். இதுதான் இதோட ஆன்சர் ஃபார்முலா. ஆடாக இருந்தால் n + 1 டூத் அப்சர்வேஷன் தான் ஆன்சர். ஸோ என்னங்கிறது இங்கே எவ்வளோ இருக்குது? 7. ஸோ அப்போ 7 + 1 டூத் அப்சர்வேஷன். ஸோ 7 + 1 எவ்வளோ? 8. ஸோ அப்போ 8/2. 8/2ங்கன்னா என்ன அர்த்தம்? 4th. அப்போ 4th அப்சர்வேஷன். 4th அப்சர்வேஷன் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் நம்மளோட ஆன்சர். நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம் இல்லையா? 1, 2, 3, 4. 4th அப்சர்வேஷன் என்ன இருக்குது? 34. அப்போ மீடியன் வந்து என்னது? 34. ஸோ ஆடாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்.